Hi everyone, welcome back to my channel Willis Homestyle. இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் எப்படி பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அண்ட் எவ்ரி இயர் வந்து என்னோடய அத்தை வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக அங்கே தான் போயிடுவோம், எப்பவுமே அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுனால. அண்ட் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் செலிப்ரேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல் வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி சில ஸ்வீட்ஸு இதெல்லாமும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரே நாளில் இதெல்லாம் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி காலையில் ஒரு 11 o'clock மேலே நாங்கள் போயிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்வீட் கலகலான்னு சொல்லுவாங்க, நிறைய இந்த ஸ்வீட் ஷாப்ஸ்லலாம் கிடைக்கும். அந்த ஸ்வீட் தான். அதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணாமல் செஞ்சுட்டு ஜீராவில் வந்து அதை கோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து சில ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டாங்க முன்னாடி நாள். என்னால் போக முடியல, இருந்தேன்னா அதையும் சேர்த்து கண்டிப்பாக வீடியோ நான் கவர் பண்ணியிருப்பேன். அதிரசம் செஞ்சுருந்தாங்க முன்னாடி நாள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக முறுக்கு, அப்புறமா சோமாசம் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா ஒரே நாளில் நிறைய டிஷ்ஷஸ்லாம் செய்யணுன்னா டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் கொஞ்சம் டிஷ்ஷஸ் மட்டும் முன்னாடி நாள் வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. மற்ற டிஷ்ஷஸ் எல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி காலையிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு 10 o'clockலாம் போகணுன்னு நினச்சேன். ஆனால் 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு நான் போகும்போது. இது வந்து தயிருக்கு வீட்லேயே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஈவினிங்குள்ளே அது தயிர் வந்து கெட்டியாகிடும். இந்த டைம் புதுசாக ஒரு டிஷ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். நான் அந்த ரெசிபி வந்து எஃப்எம்மில் கேட்டிருந்தேன். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக நிறைய ரெசிபிஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் இது ஒரு ரெசிபி ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த ரெசிபி வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் சேனலில். லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன்னா, அது ஒரு செப்பரேட் வீடியோவாக போடணும், ஏன்னா கிளியராக இருக்கணும் அந்த ரெசிபி. அதனால வந்து நான் செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். நார்மல் டைமில் கூட இது வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வாசப்படியிலலாம் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறதும் ஒரு வீட்டு பழக்கம் படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி மாறுபடும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் ஏதாவது குக் ஆகிட்டு இருக்கும் போதே இன்பிட்வீனில் செஞ்சுட்டா டைமும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்டவ்லேயே நிறைய டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு சின்னதாக அடுப்பு வச்சு அதுலேயும் இப்போ செய்ய போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க, அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா முறுக்கு சுட போகிறோம். இது சுத்தமாக சீரகம் எப்பவுமே இப்படி பண்ணிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முறுக்குக்கு மாவு பிசைறதுக்காக சேர்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இதுக்கப்புறமா வந்து வாசனைக்காக கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்ருக்காங்க. கை கூட அடிப்பட்டா கூட படுது. ஆட்டக்கூடாதுங்க, வீடியோ எடுக்கிறேன் பின்னி. அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்குது, என் அத்தையோட பேரன் தான் அவன். இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கும் போது வந்து தள்ளி விட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஏதாவது செய்யும் போது அப்படியே அங்கேயே வந்து நின்றுட்டே இருப்பான், என்ன பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ தான் வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் சுடும்போது லைட்டாக வந்து முறுக்கு வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ரெண்டாவது வாட்டி வந்து மாவு பிசையும் போது கொஞ்சமாக அது கூடவே உடச்ச கடல பொடியும் சேர்த்து முறுக்கு சுட்டாங்க. அப்போ வந்து கொஞ்சம் முறுக்கு நல்லாவே வந்துச்சு, பிரேக் ஆகாமல் இருந்தது. ஆனால் நான் செகண்ட் பேட்ச்லாம் வந்து முறுக்கு சுடும் போது வீடியோலாம் எடுக்கல, ஏன்னா நிறைய வந்து சுட்டுகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த முறுக்குலாம் வந்து என்னோடய அத்தையும் பாட்டியும் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க வெளியே. இப்போ கொஞ்சம் முறுக்குலாம் ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு உடனே வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பக்கெட்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டா நமுத்து போகாமல் இருக்கும். இப்போ அடுத்ததும் ஒரு ஸ்வீட் ப்ரிப்ரேஷன் தான். அதுக்காக தான் வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்துட்ருக்காங்க. இது என்ன ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள், நான் இன்னும் சீக்கிரத்தில் சொல்லிடுறேன். இப்போ வந்து பால் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டிஷ் வந்து என்னோடய அக்கா தான் செய்ய போகிறாங்க. இப்போ பால் வந்து கொதிச்சிருச்சு. சைடில் வந்து குக்கரில் சுண்டல் ரெடி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் வந்து இந்த மாதிரி விசில் சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு, என்ன செய்கிறாங்கன்னே தெரியல சில டைம்ஸு. இப்போ நான் என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ரவா லட்டு தான் செய்ய போகிறோம்.
ரவா லட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிக்கணும். ஏன்னா வந்து பால் சுட சுட இருக்கும்போது தான் அதை பிடிக்க முடியும். இப்போ வந்து 2 கப்பு ரவை எடுக்கிறோன்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம வந்து சர்க்கரை எடுக்கணும். 2 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை. இங்கே வந்து பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை தான் சேர்க்குறோம். அப்படி இல்லைன்னா நார்மல் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா கலந்துக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். கூடவே வறுத்து வச்சுருந்த முந்திரி, அதுக்கப்புறமா திராட்சையும் சேர்த்துக்கணும். முந்திரி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக உடச்சி சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அந்த வெதுன்னு இருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிக்கணும். பால் சூடு லைட்டாக குறைஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பிடிக்கணும். சுடுதுங்களா? அதெல்லாம் கலர சூடாக பிடிக்கணும். அதுதான் ரவா லட்டு. ரவா லட்டு பிடிக்க போகிறோம். பிடிக்க போகிறீங்க? இன்னைக்கு தான் நீங்கள் அதெல்லாம் நினைக்கிறீங்க. கடவுளே, பேசுறதுக்கு தான் கடவுளை கூப்பிட்டேன். இந்த மாதிரி வீட்டில் வந்து நிறைய கான்வர்சேஷன் போகும். இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான். இப்போ வந்து ரவா லட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்ருக்காங்க. நானும் கூட சேர்ந்து ரவா லட்டு மட்டும் பிடிக்கலான்னு பார்த்தேன். பட் நான் அதை வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு அது சரியாக வரல. ஆனால் அவல் லட்டு வந்து நானும் என்னோடய அக்காவும் சேர்ந்து தான் வந்து பிடிச்சோம். அது வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்ததும் ரவை வச்சு ஒரு ஸ்வீட் தான். ஸ்வீட்டுன்னு சொன்னாவே வீட்டில் வந்து கண்டிப்பாக இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்லேயுமே குயிக்காக இது தான் செய்வாங்க. என்னன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க இப்போவே. ரவை கேசரி தான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அடிக்கடி வந்து சைடில் விசில் சவுண்ட் வரும். இப்போ ரவை வெந்துருச்சு. லைட்டாக வந்து உப்பு சேர்க்குறாங்க. அப்போ தான் ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதில் கேசரி கலர் வந்து ஆட் பண்ணுறாங்க. நார்மலாக அந்த ஆரஞ்சு கலர் இல்லை, அதனால எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லோ கலரும் வந்து பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்கும். பைனாப்பிள் கேசரி ஃபீல் கொடுக்கும் அது. இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ அடுத்ததாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறாங்க. நிறைய ஸ்வீட் செய்கிறதுனால முன்னாடியே ஏலக்காவை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும். பவுடரை சேர்க்கும் போது நமக்கு சாப்பிடும் போது அந்த கடிப்படாமையும் இருக்கும் ஏலக்காய். இதுக்கப்புறமா வந்து நெய் நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்து கலரிட்டோம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிடுச்சு. சாமிக்கு போடுறதுக்காக துளசி வந்து கொஞ்சம் பறித்து வச்சுருக்கோம். கிருஷ்ணர் சிலைலாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க என்னோடய அக்கா வந்து கடைக்கு போயிருக்காங்க. நானும் போகிறதா இருந்துச்சு. அப்புறமா நான் போகல. ஃபஸ்ட்டு வெளியே வந்து முறுக்கு சுட்டுட்டு இருந்தாங்க அடுப்பில் வச்சு. இப்போ அந்த முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து ஓட்டை வடைக்கு மாவு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஓட்டை வடை வந்து சுட போகிறாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இப்போ வந்து கலந்துட்ருக்காங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து. இதுக்கு முன்னாடி முறுக்கு சுட்டதுனால எண்ணெயும் சூடாக அப்படியே இருக்கும் கடாயில். அதே எண்ணெயில் வந்து ஓட்டை வடையும் சுட்டுக்கலாம். இந்த இடம்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஏதோ சின்னதாக வந்து கடை வச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்கிறது. இது ஓட்டை வடை தான். ஆனால் நடுவில் வந்து குட்டி ஹோல்லாம் எதுவும் இருக்காது. நார்மலாக அப்படியே தட்டி தான் சுடுவோம். இது வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக எடுக்கல. ரெடி ஆனதுக்கப்புறமா வீடியோ எடுத்தேன். உள்ள கிச்சனில் வந்து பச்சை பயிறு வந்து இப்போ வேக வைக்க போகிறாங்க. பச்சை பயிறு பாயசம் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து சைடில் வந்து தாளிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பச்சை பயிறு பாயசமும் சைடில் வந்து கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. பொங்கலுக்கு தான் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, வெண்பொங்கல் செய்கிறது.
வெண்பொங்கல் நல்லா தளன்ட்டு ரெடியாக இருந்தது. கரெக்டாக இருந்துச்சு கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், தாளிச்சிட்டு அதை இறக்கிடுவாங்க இப்போது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷஸும் ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கோம். அதை காயணும்னு சொல்லிட்டு அப்படியே கழுவிட்டு வச்சுருக்கோம் டேபிளில். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு இப்போவே. இதுக்கப்புறமா வந்து மற்ற வேலைலாம், பூஜை வேலைலாம் என்னோடய அக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே சைடில் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு குட்டி கிருஷ்ணரையும் ரெடி பண்ணியாச்சு. எப்பயுமே வந்து 2 கிருஷ்ணர் இருப்பாங்க. அதில் ஒரு கிருஷ்ணர் வந்து ஊருக்கு போயிருக்காரு இந்த வாட்டி. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்காக அரிசியெல்லாம் ஊற வச்சு அந்த மாவும் திக்காக அரைச்சி வச்சுருந்தாங்க. அதை வந்து லைட்டாக தண்ணியில் கலந்துட்டு இதை பாதம் வைக்க போகிறோம் இப்போது. வீட்டில் குட்டி பசங்க இருந்தால் அந்த குட்டி பசங்களோட அரைச்சி வச்சுருவாங்க. ஆனால் இங்கே எங்கள் வீட்டில் இருக்க பசங்க வந்து பயங்கரமாக அடம் பண்ணுவாங்க. கிருஷ்ணர் காஸ்டியூம் போட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே போதும்னு ஆகிடும். அதனால பாதம்லாம் வந்து வச்சா அதை வைக்கவே முடியாது, ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்களே வந்து பாதம் வச்சுருவோம். வீட்டு வாசப்படியிலேருந்தே பாதம் வந்து வச்சுட்டு வந்துட்டுருந்தோம். கிருஷ்ணர் பாதம் வந்து 2 கை யூஸ் பண்ணி தான் நான் வைக்கிறேன். அப்போ தான் வந்து நடந்து வரா மாதிரியோ இல்லை ஓடி வரா மாதிரி இருக்கும். ஒரே கையில் வச்சா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இல்லை. அதனால தான் இப்படி வைக்கிறது. சில பேர் வந்து ஒரே கையிலையும் வைப்பாங்க. A few inches later. நான் பாதம் வெளியே வச்சு முடிக்கிறதுக்குள்ளே உள்ளே எல்லா டெக்கரேஷனும் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார். டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போது இலைலாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். அதில் வந்து மெயினாக பால் பொருட்கள் வைக்கணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். பால், தயிர், வெண்ணெய், அதுக்கப்புறமா நெய், கூடவே வெண்பொங்கல், அப்புறம் பழம் வகையெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். இது முறுக்கு, அவல், ஓட்டை வடை, கேசரி, சுண்டல், அப்புறம் பொரி உருண்டை, சோமாசு, அதிரசம், ரவா லட்டு, எள்ளுருண்டை, அதுக்கப்புறமா வந்து அவல் லட்டு, கூடவே இந்த வேர்க்கடலை உருண்டை, அதுக்கப்புறமா சீடை, கார சீடை, அதுக்கப்புறமா ஸ்வீட் சீடையும் தேன் மிட்டாய் கூட வச்சுருந்தாங்க. கூடவே இலையில லைட்டாக பெருங்காயம் வைக்கணும். ஏன்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம படைக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம விருப்பம் தான். என்னென்ன ஸ்வீட்ஸ் வேணுமோ அதை நம்ம வாங்கி வைக்கலாம். பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு கூட நான் பார்த்துருக்கேன். இப்போ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. குட்டி கிருஷ்ணர் சேட்டையெல்லாம் தாங்க முடியல, ரொம்ப அடம் பண்ணிட்டு இருந்தான் அன்னைக்குன்னு பார்த்து. மற்ற டைம்லாம் நல்லா சிரிச்சுட்டே இருப்பான். வேணும்னே சும்மாவே அடம் பண்ணிட்டு இருந்தான். அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக எடுக்கவில்லை. ஜுவல்ஸும் சரியாக போட்டுக்கல, எல்லாமே கழட்டிட்டான். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப்